முல்லைத்தீவில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் செயற்பாடு முன்னெடுப்பு. நெடுந்தீவு மக்கள் எதிர்கொண்ட மின்சார பிரச்சினைக்கு தீர்வு. யாழை வந்தடைந்தது புதிய மின்பரப்பாக்கி. காரைக்கால் திண்ம கழிவு சேகரிக்கும் நிலைய விவகாரம் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் ஆராய்ந்து நியாயமான தீர்வு வழங்கப்படும் என அமைச்சர் டக்ளஸ் தெரிவிப்பு. மட்டக்களப்பில் உரிமைய திட்டத்தின் கீழ் பொதுமக்கள் உரிய ஆவணங்களை வழங்கி காடியுரிமையை பெற்றுக் கொள்ளுங்கள். மாவட்ட அரசாங்க அதிபர் கோரிக்கை. ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு. பிள்ளையான் தெரிவிப்பு. முன்னாள் சபாநாயகர் கரு ஜயசூரிய தலைமையில் திருமலையில் இடம்பெற்ற முக்கிய கலந்துரையாடல். தேசிய மக்கள் சக்தியில் இணைய மக்கள் பலம் வேண்டும். ஹரிணி அமரசூரிய தெரிவிப்பு. மொட்டுவின் வேட்பாளரே 9வது ஜனாதிபதி. மஹிந்த தரப்பு வெளியிட்டுள்ள நம்பிக்கை தகவல். பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்களின் சம்பள பிரச்சினைக்கு விரைவில் தீர்வு. இஸ்ரேலுக்கு ஆயிரக்கணக்கான இலங்கையர்களை அனுப்பவுள்ள அரசாங்கம். தமிழர் பகுதியில் சட்டவிரோத கடற்தொழில். அதிரடியாக 13 பேர் கடற்படையினரால் கைது. யுக்திய நடவடிக்கையில் இதுவரை 1,11,074 சந்தேக நபர்கள் கைது. பிரதி போலீஸ் மா அதிபர். தொடர்வது விரிவான செய்திகள். முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலை முன்னிட்டு முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் நிகழ்வு இன்று பல்வேறு பகுதிகளில் இடம்பெற்றது. கடந்த 2009ஆம் ஆண்டு முள்ளிவாய்க்காலில் இடம்பெற்ற இறுதி யுத்தத்தின் போது அங்கு நின்ற மக்களின் உயிர்காத்த உணவாக முள்ளிவாய்க்கால் கஞ்சி காணப்பட்ட நிலையில் இன்றைய தலைமுறையினருக்கு முள்ளிவாய்க்கால் பேரவலத்தினை கடத்தும் விதமாக விசுவமடு ரெட்பானா சந்தி பகுதியில் சமூக செயற்பாட்டாளர்களின் ஏற்பாட்டிலும் புதுக்குடியிருப்பு சந்திக்கு அண்மித்த பகுதியில் மாற்றத்துக்கான இளையோர் அமைப்பின் ஏற்பாட்டிலும் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் நிகழ்வு நடைபெற்றுள்ளது. இதன்போது அரசியல் பிரதிநிதிகள், பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள், சமூக செயற்பாட்டாளர்கள், வர்த்தகர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டு முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்குகின்ற செயற்பாடுகளில் ஈடுபட்டிருந்தனர். இதேவேளை வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகளால் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் நிகழ்வு இன்று கிளிநொச்சியில் இடம்பெற்றது. கிளிநொச்சி கந்தசுவாமி ஆலயத்தில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கப்பட்டது. வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் சங்கத்தின் செயலாளர். இன்றைய தினம் நாங்கள் இந்த கிளிநொச்சி மாவட்டத்திலே இந்த 15 ஆண்டு நிறைவு முள்ளிவாய்க்கால் பேரவலத்தின் 15 ஆண்டு நிறைவு, அதை முள்ளிவாய்க்கால் கஞ்சியை காய்ச்சி அதை மக்கள் மறக்காத விதத்திலே அதை நினைவுபடுத்துவதற்கு செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த 15 ஆண்டு சென்றாலும் கூட எமது இளைய தலைமுறை நாங்கள் கடைசி யுத்தத்திலே எமது குழந்தைகள், எமது உறவுகள் எப்படி சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல், உப்புக்கு கூட வழி இல்லாமல் இந்த கஞ்சியை குடித்து கொண்டிருந்தார்களோ, இறுதி நேரத்தில் கஞ்சிக்காக வசையில் நின்று மரணித்தார்களோ, அதை ஞாபகப்படுத்த வேண்டிய தேவை எங்களுக்கு உள்ளது. ஏனென்றால் அதை மறக்கடிக்கும் விதமாக தற்போது அரசியல் நகர்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. பொருளாதார உதவிகளையோ அல்லது வேறு வசதிகளையோ செய்து களியாட்ட நிகழ்வுகளை நடத்தி, இராணுவ வீரர்கள், விமானப்படையினர் வந்து களியாட்ட நிகழ்வுகளை நடத்தி எமது தமிழ் மக்களை திசை திருப்பும் வேலைகள் நடந்து கொண்டிருக்கும் நேரத்திலே இந்த முள்ளிவாய்க்கால் நினைவு கஞ்சி வந்து மிக முக்கியம் வாய்ந்த ஒன்று. அதை எமது அடுத்த சந்ததிக்கு காலம் காலமாக கடத்த வேண்டும். எமது தமிழினத்தை இந்த அரசாங்கம் படுத்திய பாடு, இந்த சிங்கள அரசாங்கம் படுத்திய பாடு அவர்களுக்கு வரலாற்று ரீதியாக கொண்டு போகப்பட வேண்டும் என்பதற்காகவே நாங்கள் இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சியை 15 வருடங்களாக காட்சி கொண்டிருக்கின்றோம். நெடுந்தீவு மக்கள் எதிர்கொண்ட மின்சார பிரச்சினைக்கு தீர்வு காணும் வகையில் மின்பரப்பாக்கி யாழ்ப்பாணத்துக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. குறித்த மின்பரப்பாக்கியை சுன்னாகம் மத்திய மின்சார நிலையத்திற்கு நேரில் சென்று பார்வையிட்டு கடற்தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா அதனை உடனடியாக நெடுந்தீவுக்கு எடுத்துச் சென்று சேவையில் ஈடுபடுத்துவதற்கான ஆலோசனைகளை துறைசார் அதிகாரிகளுக்கு வழங்கினார். நெடுந்தீவில் மின்சார விநியோகத்திற்கு பயன்படுத்தப்படும் மின்பரப்பாக்கி வினைத்திறன் குறைவடைந்தமையினால் அண்மைய நாட்களாக பல மணத்தியாலங்கள் மின்சாரம் தடைப்பட்டமையினால் பிரதேச மக்கள் பல்வேறு அசௌகரியங்களை எதிர்கொண்டனர். இந்நிலையில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவின் முயற்சியால் எடுத்து வரப்பட்டுள்ள அதிசக்தி வேலு கொண்ட புதிய மின்பரப்பாக்கி பொருத்தப்பட்டதன் பின்னர் நெடுந்தீவு மக்களுக்கு தடையற்ற முறையில் தொடர்ச்சியான மின்சாரம் கிடைக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதியினால் முன்னெடுக்கப்படும் உரிமைய 20 லட்சம் காணி உறுதிப்பத்திரங்களை வழங்கும் பணிகளுக்கு அமைவாக முன்னெடுக்கப்படும் செயற்பாடுகளுக்கு பொதுமக்கள் தமது ஆவணங்களை வழங்கி உறுதிகளை பெற்றுக் கொள்ளுமாறு மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபர் திருமதி ஜே முரளிதரன் வேண்டுகோள் விடுத்துள்ளார்.
ஜனாதிபதியினால் முன்னெடுக்கப்படும் 20 லட்சம் காணி உறுதி பத்திரங்களை வழங்கும் உரிமைய வேலை திட்டத்தினை விரைவில் நடைமுறைப்படுத்துவது குறித்து ஆராயும் விசேட கூட்டம் இன்றைய தினம் சனிக்கிழமை மட்டக்களப்பு மாவட்ட செயலகத்தில் நடைபெற்றது. மட்டக்களப்பு மாவட்ட அபிவிருத்தி குழுவின் இணைத் தலைவர்களான ராஜாங்க அமைச்சர்களுமான சிவனேசதுரை சந்திரகாந்தன் மற்றும் வியாழேந்திரன் தலைமையில் மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபர் திருமதி ஜே முரளிதரனின் ஒழுங்கமைப்பில் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் மட்டக்களப்பு மாவட்ட செயலக காணிக்கான மேலதிக அரசாங்க அதிபர் திருமதி நா முகுந்தன், காணி பிரிவிற்கான பணிப்பாளர் திருமதி கு ஈஸ்வரன் மற்றும் பிரதேச செயலாளர்கள், உதவி பிரதேச செயலாளர்கள், திட்டமிடல் பணிப்பாளர்கள், நிலவளவை திணைக்கள அதிகாரிகள் என பலரும் கலந்து கொண்டனர். இதன்போது ஜனாதிபதியினால் முன்னெடுக்கப்படும் 20 லட்சம் காணி உறுதி பத்திரங்களை வழங்கும் உரிமைய திட்டத்தின் தற்போதைய நிலைமைகள் குறித்து ஆராயப்பட்டது. இந்த திட்டத்தினூடாக மட்டக்களப்பு மாவட்டத்தில் சுமார் 27,595 உறுதிகளை வழங்குவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதுடன் அதற்காக முன்னெடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் ஆராயப்பட்டது. குறிப்பாக இந்த திட்டத்தினை நடைமுறைப்படுத்துவதற்காக அதிகாரிகள் மட்டத்தில் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் குறித்து ஆராயப்பட்டதுடன் அவற்றினை தீர்த்து வைப்பதற்கான நடவடிக்கைகளும் தீர்ப்பதற்கான வழிகள் குறித்தும் ஆராயப்பட்டது. இந்த திட்டத்தினை விரைவில் நிறைவு செய்து மக்களுக்கான உறுதிகளை வழங்க நடவடிக்கைகள் எடுக்குமாறு இங்கு அதிகாரிகளுக்கு பணிப்புரைகள் விடுக்கப்பட்டன. தொங்கு பாலத்தினை கடந்து ஒரு உறுதியான ஒரு பொருளாதார கட்டமைப்பை உருவாக்க வேண்டுமானால் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இன்னும் சிறிது காலம் நாட்டுக்கு சேவையாற்ற வேண்டும் என்பதே எமது நிலைப்பாடு என கிராமிய வீதி அபிவிருத்தி ராஜாங்க அமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தன் தெரிவித்துள்ளார். உறுதியான சிறந்த திட்டத்துடன் உள்ள தலைவர்கள் யாரும் இந்த நாட்டில் காண முடியாத நிலையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்டால் அவரை ஆதரிக்க தமது கட்சி நடவடிக்கை எடுக்கும் எனவும் அவர் தெரிவித்தார். மட்டக்களப்பு மாவட்டத்தில் 6 பில்லியன் ரூபாய் செலவில் வீதி அமைப்பு பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ள நிலையில் மேலும் 7 பில்லியன் ரூபாய் செலவிலான வீதிகள் அபிவிருத்தி பணிகள் அடுத்த மாதம் ஆரம்பிக்க உள்ளதாக ராஜாங்க அமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தன் தெரிவித்தார். மட்டக்களப்பு மாவட்டத்தில் நடைமுறைப்படுத்தப்பட்டு வரும் காலநிலைக்கு சீரமைவான விவசாய நீர்ப்பாசன திட்டம் தொடர்பான முன்னேற்ற மீளாய்வு கூட்டம் இன்றைய தினம் மட்டக்களப்பு மாவட்ட செயலகத்தில் நடைபெற்றது. மட்டக்களப்பு மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவரும் ராஜாங்க அமைச்சருமான சிவனேசதுரை சந்திரகாந்தன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபர் திருமதி ஜே முரளிதரன் மற்றும் நீர்ப்பாசன திணைக்கள அதிகாரிகள், விவசாய திணைக்கள அதிகாரிகள் மற்றும் விவசாய மற்றும் திணைக்களங்களின் தலைவர்கள், பிரதேச செயலாளர்கள் கலந்து கொண்டனர். இதன்போது காலநிலைக்கு சீரமைவான விவசாய நீர்ப்பாசன திட்டத்தின் கீழ் மட்டக்களப்பு மாவட்டத்தில் புனரமைக்கப்பட்டு வரும் வேலை திட்டங்கள் குறித்து விரிவாக ஆராயப்பட்டது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் காலநிலைக்கு சீரமைவான விவசாய நீர்ப்பாசன திட்டத்தின் கீழ் 23 வேலை திட்டங்கள் முன்னெடுப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டதுடன் இதற்காக 1053 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இதன் கீழ் குளங்கள், கால்வாய்கள் உட்பட விவசாய நடவடிக்கைகளை விரிவுபடுத்துவதற்கான நீர்வழங்கல் பகுதிகளை விரிவுபடுத்தி அதனூடாக விவசாய செய்கையினை அதிகரிப்பதற்கான திட்டங்கள் முன்னெடுக்கும் வகையில் இந்த செயற்திட்டங்கள் முன்னெடுக்கப்பட உள்ளன. இதன்போது முன்னெடுக்கப்படும் அபிவிருத்தி திட்டங்களை விரைவில் நிறைவு செய்து மக்களிடம் கையளிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டதுடன் திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதில் ஏற்படும் சிக்கல்கள் இதன்போது தீர்த்து வைக்கப்பட்டன. பெருந்தோட்ட தொழிலாளர்களின் 1700 ரூபாய் சம்பள அதிகரிப்பை வழங்க மறுக்கும் கம்பெனிகளுடன் எந்தவித சமரசமும் கிடையாது என இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைவரும் கிழக்கு மாகாண ஆளுநருமான செந்தில் தொண்டமான் தெரிவித்துள்ளார். முதலாளிமார் சம்மேளனத்தின் ஊடக பேச்சாளர் ரோஷான் ராஜதுரை தோட்ட தொழிலாளர்களுக்கு 1200 ரூபாய் சம்பளம் வழங்கப்படும் என ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்ததை அடுத்து அதற்கு மறுப்பு தெரிவித்து செந்தில் தொண்டமான் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், தோட்ட தொழிலாளர்களின் சம்பள உயர்வு குறித்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வந்த பொழுது சம்பள உயர்வு வழங்க முடியாது என ஆரம்பத்தில் கம்பெனிகள் தெரிவித்து வந்தன. கடும் அழுத்தத்துக்கு பிறகு ஊக்குவிப்பு தொகை மாத்திரம் வழங்க தயார் என தெரிவித்தனர். இந்த நிலையில் அரசு வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டதை அடுத்து வேறு வழியின்றி தற்போது கம்பெனிகள் 1200 ரூபாய் அடிப்படை சம்பளம் வழங்க முன்வந்துள்ளனர். ஒரு வருட காலமாக 1 ரூபாய் சம்பள உயர்வு கூட வழங்க முடியாது என தெரிவித்த கம்பெனி தற்போது 200 ரூபாய் அதிகரிப்பு வழங்க முன்வந்தமைக்கான காரணம் அரசாங்கத்தால் அரசு வர்த்தமானி வெளியிடுவதற்கு எடுக்கப்பட்ட நடவடிக்கையாகும். ஆதலால் கம்பெனிகளுடன் எவ்வித சமரசமும் கிடையாது என செந்தில் தொண்டமான் தெரிவித்ததுடன் அரசாங்கத்தால் வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவித்தலை கம்பெனி அமுல்படுத்தாவிடன் கம்பெனியின் முதன்மை இயக்குநர் மீது சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும் தெரிவித்தார். எதிர்கால ஜனநாயக ரீதியான அரசியல் தொடர்பிலான திருகோணமலை மாவட்டத்துக்கான கலந்துரையாடல் திருகோணமலை குளக்கோட்டன் மண்டபத்தில் இன்று இடம்பெற்றது.
குறித்து கலந்தாலோசனையை சமூக நீதிக்கான தேசிய இயக்கம் ஏற்பாடு செய்திருந்தது. எதிர்கால சந்ததியினருக்கான போற்றத்தக்க நாடு எனும் துணைப்பொருளின் கீழ் இடம்பெற்ற குறித்த கலந்துரையாடலில் நல்லாட்சியை நோக்கிய பயணத்துக்கு தெரிவு செய்யப்பட வேண்டிய பாதை, நாட்டின் அரசியலமைப்பு உருவாக்கத்தின் போது தெரிவு செய்யப்பட வேண்டிய வழி உள்ளிட்ட தேர்தல் நடவடிக்கைகள் என பல விடயங்கள் இதன்போது கலந்துரையாடப்பட்டன. சமூக நீதிக்கான தேசிய இயக்கத்தின் தலைவரும் முன்னாள் சபாநாயகருமான கரு ஜயசூரிய தலைமையில் இடம்பெற்ற குறித்த நிகழ்வில் அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள், முன்னாள் மாகாண சபை உறுப்பினர்கள், முன்னாள் உள்ளூராட்சி மன்ற தவிசாளர்கள், உறுப்பினர்கள், சிவில் சமூக அமைப்புகளின் பிரதிநிதிகள், அரசு சார்பற்ற நிறுவனங்களின் பிரதிநிதிகள் என பலரும் கலந்து கொண்டனர். தேசிய மக்கள் சக்தியில் இணைந்து கொள்ள விரும்பும் ஏனைய கட்சிகளின் அரசியல்வாதிகளுக்கு பொதுமக்கள் செல்வாக்கு இருந்தால் மட்டுமே இணைத்துக் கொள்ளப்படுவார்கள் என கட்சியின் நிறைவேற்றுக்குழு உறுப்பினர் ஹரிணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். தென்னிலங்கையின் வார இறுதி பத்திரிகை ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலிலேயே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் கூறுகையில், தேசிய மக்கள் சக்தி என்பது அரசியல் கட்சி என்பதற்கும் அப்பால் ஒரு பொதுமக்கள் இயக்கம். அந்த வகையில் ஏனைய கட்சியொன்றின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் எம்முடன் இணைந்து கொள்ள விரும்பினால் அதற்கு அவரது விருப்பம் மட்டும் போதாது, பொதுமக்கள் விரும்பும் நபராகவும் அவர் இருக்க வேண்டும். எனவே பொதுமக்களால் நிராகரிக்கப்படுகின்றவர்களை எங்கள் கட்சியில் இணைத்துக் கொள்ள மாட்டோம். மேலும் ஊழல், மோசடி, திருட்டுகளில் ஈடுபட்டவர்கள் மற்றும் அவர்களுக்கு ஆதரவளித்தவராக செயல்பட்டவர்கள் போன்றோரை தற்போதைய நிலையில் பொதுமக்கள் நிராகரிக்க தொடங்கியுள்ளார்கள் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கையின் 9வது ஜனாதிபதியாக பதவி பிரமாணம் செய்யும் நபரையே ஜனாதிபதி வேட்பாளராக களமிறக்குவோம். பெரும்பாலான மக்கள் ராஜபக்சகளுடனேயே உள்ளார்கள் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். பத்தரமுல்லை பகுதியில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி தேர்தல் செயற்பாட்டு நிலையத்தை நேற்று திறந்து வைத்ததன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். தொடர்ந்தும் அவர் தெரிவிக்கையில், தேர்தலுக்கு அச்சமடைய வேண்டிய தேவை எமக்கு கிடையாது. ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவிப்பு விடுத்துள்ளது. தேர்தல் செயற்பாட்டு நிலையத்தை நாங்கள் திறந்து வைத்துள்ளோம். ராஜபக்சர்கள் மத்தியில் செல்வதற்கு அச்சமடைய வேண்டிய தேவை எங்களுக்கு இல்லை. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் சார்பில் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்கு பலர் கோரிக்கை விடுத்துள்ளார்கள். பொதுஜன பெரமுனவுக்கு மக்கள் செல்வாக்கு இல்லை என்று எதிர்க்கட்சியினர் குறிப்பிடுகின்றார்கள். ஆனால் பெரும்பாலான மக்கள் ராஜபக்சர்கள் பக்கமே இருக்கின்றார்கள். நாட்டின் ஒருமைப்பாடு, தேசிய உற்பத்திகளை முன்னிலைப்படுத்த பொதுஜன பெரமுன செயற்படுகின்றது என்பதை பெரும்பான்மையின மக்கள் அறிவார்கள். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கும் எமக்கும் இடையில் தனிப்பட்ட முரண்பாடுகள் எதுவும் கிடையாது. அரசியல் கொள்கையில் மாத்திரமே மாறுபட்ட தன்மை காணப்படுகின்றது. ஜனாதிபதி தேர்தல் குறித்து அவரிடம் பேச்சில் ஈடுபட்டுள்ளோம். அதுடன் கட்சி மட்டத்திலும் பேச்சில் ஈடுபட்டுள்ளோம். இலங்கையின் 9வது ஜனாதிபதியாக பதவி பிரமாணம் செய்யும் நபரையே ஜனாதிபதி வேட்பாளராக களமிறக்குவோம். பொதுஜன பெரமுனவில் இருந்து விலகிச் சென்றவர்கள் இறுதி தருணத்தில் நம்முடன் ஒன்றிணைவார்கள் என குறிப்பிட்டுள்ளார். பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்களின் சம்பள பிரச்சினைக்கான தீர்வு எதிர்வரும் திங்கட்கிழமை அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்பட உள்ளது. இதன் பிரகாரம் அவர்களின் மேலதிக கொடுப்பனவு மற்றும் 2016ஆம் ஆண்டு தொடக்கம் சம்பள பட்டியலில் நிலவும் முரண்பாடுகளை களைய நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜயந்த தெரிவித்துள்ளார். இதற்கிடையே பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்கள் மேற்கொண்டு வரும் வேலைநிறுத்த போராட்டம் இன்றுடன் 9வது நாளாகவும் தொடர்கின்றது. இந்நிலையில் எதிர்வரும் திங்கட்கிழமை தங்கள் கோரிக்கை தொடர்பில் பொருத்தமான நடவடிக்கை எடுக்கப்படாது போனால் தீவிரமான முறையில் வேலைநிறுத்த போராட்டம் முன்னெடுக்கப்படுவது மட்டுமன்றே அத்தியாவசிய சேவைகளில் இருந்தும் ஒதுங்கிக் கொள்ள போவதாக பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்கள் சங்கம் எச்சரித்துள்ளது. இஸ்ரேல் மீதான ஹமாஸ் தாக்குதலின் பின்னர் நாட்டில் பணியாற்றிய வெளிநாட்டவர்கள் வெளியேறியதன் காரணமாக ஏற்பட்ட வெற்றிடங்களுக்கு 30,000 இளைஞர்களை அனுப்ப தயாராகி வருவதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது. ரஷ்யா உக்ரைன் போருக்கு ஓய்வு பெற்ற ராணுவத்தினரை கூலிப்படியாக அனுப்பியதாக நாட்டில் பலத்த சர்ச்சை எழுந்துள்ளது. இந்நிலையில் இஸ்ரேலில் சிவில் வேலைகளுக்கு 30,000 பேரை அனுப்புவதற்கு அரசாங்கம் தயாராகி வருவதாக வெளிவிவகார அமைச்சர் மனுஷன் நாணயக்காரு தெரிவித்துள்ளார். இதேவேளை 2022ஆம் ஆண்டுடன் ஒப்பிடுகையில் 2023ஆம் ஆண்டு வெளிநாட்டு வேலைகளுக்காக வெளியேறிய இளைஞர்களின் எண்ணிக்கை கணிசமாக குறைந்துள்ளது. இவ்வாறான பின்னணியில் ஹமாஸ் மற்றும் ஈரானுடன் நேரடியாக போரில் ஈடுபட்டுள்ள இஸ்ரேலுக்கு இவ்வளவு பேரை வேலைக்கு அனுப்ப அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது. டயனா கமஹேவை போன்று இரட்டை குடியுரிமை பெற்றுள்ள பாராளுமன்ற உறுப்பினர்கள் உடனடியாக பதவி விலகுமாறு ஓமல்பே சோபித தேரர் தெரிவித்துள்ளார்.
அதன்படி தற்போது மேலும் 10 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இரட்டை குடியுரிமை பெற்றுள்ளதாக ஓமல் பே சோபித்த தேரர் ஊடகங்களுக்கு தெரியப்படுத்தியுள்ளார். இது விடயம் தொடர்பாக அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், உச்சநீதிமன்ற தீர்ப்பை பரிசீலிக்குமாறு இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களை நாங்கள் கேட்டுக் கொள்கின்றோம். டயானா கமகேவை போன்று மேலும் 10 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இரட்டை குடியுரிமையை கொண்டிருப்பதனால் அவர்கள் நாடாளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்துவதற்கு தகுதியற்றவர்கள் என்பதை நாங்கள் தெரிவிக்கின்றோம். இந்த விடயங்கள் தொடர்பில் நீதிமன்றத்திற்கு செல்வது நேரத்தையும் பணத்தையும் வீணடிக்கும் செயலாகும். எனவே கட்சி தலைவர்கள் தமது பிரதிநிதிகளை கவனமாக தெரிவு செய்யுமாறு கேட்டுக் கொள்கின்றோம். அது மாத்திரமன்றி இரட்டை குடியுரிமை பெற்றுள்ள இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்கள் பதவிகளிலிருந்து மரியாதையுடன் உடனடியாக விலகிக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்கின்றோம் என்று தெரிவித்திருக்கின்றனர். மன்னார் பேசாலை பகுதியில் கடற்படையினர் முன்னெடுத்த சோதனை நடவடிக்கைகளின் போது சட்டவிரோதமான கடல் அட்டைகளை கடத்த முயன்ற 13 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதன்படி கடந்த 9ஆம் தேதி மேற்கொள்ளப்பட்ட சோதனைகளில் சட்டவிரோதமாக கடல் அட்டைகளை பிடித்த 13 பேரும் அவர்கள் பிடித்த 627 கடல் அட்டைகளும் இதற்கு பயன்படுத்தப்பட்ட அங்கீகரிக்கப்படாத கடற்தொழில் உபகரணங்களும் கைப்பற்றப்பட்டுள்ளன. இலங்கை கடற்படையினர் இலங்கை கடலோர பகுதிகளில் இடம்பெறும் சட்டவிரோத கடற்தொழில் நடவடிக்கைகளை தடுப்பதற்காக அடிக்கடி ரோந்து நடவடிக்கைகளை முன்னெடுப்பது வழக்கம். அந்த வகையில் கடந்த 9ஆம் தேதி வடமத்திய கடற்படை கட்டளை தளபதி கஜபாவின் தலைமையில் கடற்படையினர் மன்னார் பேசாலை பகுதியில் தேடுதல் நடவடிக்கையை மேற்கொண்டனர். இதன்போது சுமார் 180 கடல் அட்டைகளை சட்டவிரோதமாக பிடித்து 8 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டது மாத்திரமன்றி 4 படகுகளும் அங்கீகரிக்கப்படாத கடற்தொழில் உபகரணங்களும் கைப்பற்றப்பட்டுள்ளன. அதனைத் தொடர்ந்து வங்காளிப்பாடு கடற்பரப்பில் சட்டவிரோதமாக கடல் அட்டைகளை பிடித்த மேலும் 5 நபர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த நடவடிக்கையின் போது சுமார் 447 கடல் அட்டைகளும் 3 படகுகள் மற்றும் அங்கீகரிக்கப்படாத கடற்தொழில் சாதனங்கள் என்பனவும் கைப்பற்றப்பட்டுள்ளன. இந்த நடவடிக்கைகளில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் பேசாலை, மன்னார் மற்றும் தர்கா நகரை சேர்ந்தவர்கள் எனவும் அவர்கள் 21 முதல் 59 வயதிற்குட்பட்டவர்கள் எனவும் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இது 13 நபர்களுடன் கடல் அட்டைகள், 7 படகுகள் மற்றும் கடற்தொழில் உபகரணங்களும் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக மன்னார் உதவி கடற்தொழில் பணிப்பாளர் அலுவலகத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாடளாவிய ரீதியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் ஜுக்திய நடவடிக்கையில் இதுவரை 111,074 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக பிரதிபலிஸ் மா அதிபர் நிகால் தல்தூவ தெரிவித்துள்ளார். யுக்திய நடவடிக்கையின் போது கைது செய்யப்பட்டவர்களில் 4,472 பேர் மேலதிக விசாரணைகளுக்காக போலீஸ் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இதன்போது 41 கிலோகிராம் ஹெரோயின், 43 கிலோகிராம் ஐஸ், 3 லட்சம் போதை மாத்திரைகள் மற்றும் 1,500 மில்லியன் பெறுமதியான சொத்துக்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக பிரதிபலிஸ் மா அதிபர் மேலும் தெரிவித்தார். நாட்டில் கிரிப்டோ கரன்சி எனப்படும் டிஜிட்டல் நாணய அலகு சட்ட ரீதியானதல்ல என இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க மீண்டும் தெரிவித்துள்ளார். இலங்கையில் கிரிப்டோ நாணயம் அதிகமாக பயன்படுத்தப்படுவதில்லை எனவும் இந்த நாணய அலகு பயன்பாட்டில் ஆபத்து காணப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். கிரிப்டோ நாணயங்களில் முதலீடு செய்த சிலர் நட்டமடைந்துள்ளதாக மத்திய வங்கியின் ஆளுநர் சுட்டிக்காட்டியுள்ளார். இவ்வாறான முதலீடுகளின் மூலம் சிலர் ஏமாற்றப்பட்டுள்ளதாகவும் மத்திய வங்கி ஆளுநர் நந்தலால் வீரசிங்க குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் ஜெஃப்னா கேலரியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றது. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள எமது இணையதள பக்கமான www.jeffnagallery.lk என்ற இணையதளத்துடன் இணைந்திருங்கள்.